महादेव्यै च विद्मः रुद्रपत्न्यै च धीमहि तन्नो கௌரி பிரஜோதயாத். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்திரம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்த ருது சித்திரை 8 ஏப்ரல் 21 வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தசமி திதி அவிட்டம் நட்சத்திரம் சுபம் நாம யோகம் வனிசை நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் சூரியன், ரிஷபராசியில் அங்காரகன், சிம்மராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், மகர் ராசியில் சந்திரன், கும்பராசியில் கேது, மீனராசியில் புதன், சுக்கிரன். மகர் ராசியில் இருக்கும் சந்திரன் காலை 10:39 கும்பராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன்: மேஷராசி என்பர்களே, ராசிக்கு 10, 11ஆம் இடங்கள்ல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கு. காலை 10:39 சந்திரன் 10ஆம் இடம் மகர் ராசியிலிருந்து 11ஆம் இடம் கும்பராசிக்கு பிரவேசம் ஆயிடுறார். இந்த 2 இடத்துல இருந்தாலுமே சந்திரன் உங்களுக்கு நன்மையை செய்வார். சந்திரபலம் சிறப்பாக இருக்கு அப்படின்றது அர்த்தம். மேலும் சந்திரனுக்கு சாரம் கொடுத்தது அங்காரகன். அங்காரகன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அவருக்கு குரு பார்வை கிடைக்குது. அதனாலையும் கூட நன்மை ஏற்படும். சந்திரன் கேதுவோடு சேர்றாரு. கேதுவும் கூட இப்போது உங்களுக்கு லாபஸ்தானத்துல நன்மையை செய்யக்கூடிய அமைப்புல தான் இருக்கார். அதனால இது சிறந்த நாளாக இருக்கும். முதல்ல உங்களுக்கு மனது சிறப்பாக இருக்கும். பிறகு உடல் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக ஆற்றலோடு இருப்பீங்க. பிறகு நல்ல லாபம் கிடைக்கும். வேலையில உயர்வு கிடைக்கும். செய்யக்கூடிய பணியில முழு ஈடுபாட்டோடு கடமை உணர்வோடு பணியை செய்வீங்க. அதனால பலனை பெறுவீங்க. ஆக மொத்தத்தில் இது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். நாள் முழுக்க அங்காரகனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கார். அங்காரகன் ராசியில இருக்கார். அதில் பொறுமை, விட்டு கொடுக்கக்கூடிய குணம், காத்து இருக்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை போன்ற விஷயங்களை இப்போது நீங்க கவனமாக இருக்கணும். இதை கை கொள்ளணும். அப்படி இருக்கும்போது இந்த நல்ல பிரச்சனை எதுவும் ஏற்படாது. அதிலும் காலை 10:40 வரைக்கும் 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது உங்களுடைய பெயர், புகழ், வயது, தகுதிக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளணும். சிறு தவறு கூட செய்யக்கூடாது. 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது கேதுவோடு சேர்றாரு. எதை செய்தாலும் ஈடுபாட்டோடு செய்யணும். காலை நேரத்திலே சற்று தியானம் செய்து மனதை கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொள்ளணும். இப்படி எல்லாம் செய்யும்போது நல்ல பெயர் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். வேலையில நல்ல சிறப்பான செயல்கள் செய்து நல்ல பலன்களை பெறுவீங்க. சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 8, 9ஆம் இடங்கள்ல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கு. 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா சந்திராஷ்டமம். அது இன்று காலை 10:39 உங்களுக்கு முடிஞ்சிருது. அது வரைக்கும் நீங்க கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானாதிபதி அங்காரகன். அவருடைய சாரத்தை பெற்று 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அதன் பிறகு சந்திரன் 9ஆம் இடத்திற்கு வராரு. கேதுவோடு சேர்றார். கேது 9ல் இருக்காரு. அதனால ஆன்மீக ஈடுபாடு இருக்கணும். பெரியவர்களை மதிக்கணும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெறணும். குறிப்பாக தந்தையுடைய ஆசையை பெறணும். பெரியவர்களுக்கு உதவிகரமாக இருக்கணும். குரு ஆசிரியருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அப்படியாக நீங்க விட்டு கொடுத்து பொறுமையோடு நற்குணங்களை கை கொண்டு நடக்கும்போது இந்த நாள் உங்களுக்கு பலனை தரக்கூடிய நாளாக அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 7, 8ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தான அதிபதி அங்காரகனுடைய சாரம் 7 சந்திரன் இருந்து குரு பார்வையை வாங்கி ராசியை பார்க்கிறார். மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். முற்பகல் வரைக்கும் 10:40 வரைக்கும். அதன் பிறகு சந்திரன் 8ஆம் இடத்திற்கு வராரு. சந்திராஷ்டமம் தொடங்குது. அப்போது குரு பார்வை சந்திரனுக்கு கிடைக்கல. கேதுவுடைய சேர்க்கை அவருக்கு ஏற்படுது. அதனால கட்டுப்பாட்டோடு இருக்கணும். ஏதாவது கஷ்டம் வந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம கஷ்டம் வரக்கூடிய காலங்கள்ல யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. அதே போன்று நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலங்கள்ல யாராலையும் அதை தடுக்க முடியாது. அதனால எப்போதுமே நம்முடைய அனைத்து விஷயங்களுக்கும் நாம் தான் பொறுப்பு. இறைவன் நினைத்தால் அதை தாங்கக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கலாம். கஷ்டத்துல இருந்தவங்களும் காப்பாற்ற முடியும். அப்படி ஒரு இறை மீது ஒரு நம்பிக்கை வைத்து சரணாகதி தத்துவத்தை கை கொள்ளும் பொழுது சந்திரன் கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் 8ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அதனால கெடு பலன் ஏற்படாது. நல்ல பலன்களே உண்டாகும். பயனுள்ள நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 6, 7ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். ஸ்தானபலம் சிறப்பாக இருக்கு. சந்திரனுக்கு அங்காரகன் சாரம் கொடுத்திருக்காரு. அங்காரகன் உங்களுடைய ராசிக்கு சுக பாக்யாதிபதி. மேலும் அவருக்கு இப்போது குருவுடைய பார்வை கிடைக்குது. அங்காரகன் ஜீவனஸ்தானத்துல இருக்கார். அதனால உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு மேன்மை அடைவீங்க. அதே போன்று உங்களுடன் இருக்கக்கூடியவர்களால் உங்களுக்கு நன்மையே நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக, திருமணமானவருக்கு இல்வாழ்க்கை துணை மூலமாக, பொதுவாக உடன் பணிபுரியக்கூடியவர்கள், உறவினர்கள், சகோதரர்கள் இவர்கள் மூலமாக என்று அனைவர் மூலமாக
மூலமாக உங்களுக்கு நன்மையே நடக்கும். போட்டிகளில் நீங்க கலந்து கொண்டா ஜெயிக்கலாம். ஆற்றல் சிறப்பாக இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். மிகச்சிறந்த சாதகமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 5, 6ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 5ஆம் இடத்துல முற்பகல் 10:40 வரைக்கும் இருக்காரு. அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்கார். அங்காரகன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தான அதிபதி. அதனால மிக கவனமாக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். எதையும் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்கணும். புதியதாக தெரியாத விஷயங்கள்ல தலையிடக்கூடாது. அதன் பிறகு 6ஆம் இடத்திற்கு சந்திரன் வராரு. அப்படி வரும்போது கேதுவுடைய சேர்க்கை ஏற்படுது. கேதுவுடைய சேர்க்கை ஏற்படும் போது ஆராய்ச்சித்தனமாக நீங்க நடக்க முடியும். அதாவது ஏற்கனவே நீங்க அனுபவம் பெற்ற விஷயங்களை கை கொண்டு அதே போலதான் வரும்னு சொல்லி செயல்படலாம். அல்லது கற்றுக்கொண்ட கல்வி அறிவை வைத்து இந்த விஷயத்தை செய்தா இப்படித்தான் வரும், இந்த விஷயத்தை பேசினா அதற்கு பலன் இப்படிதான் இருக்கும், இன்னார் இப்படிதான் நடந்து கொள்வார், நம்ம கேட்கக்கூடிய பலன்கள் நமக்கு நடக்கும், கோரிக்கைகள் நிறைவேறும் அல்லது நிறைவேறாது என்று அனைத்தையும் தெரிந்து கொண்டது போல நீங்க செயல்படுவீங்க. அதனால சரியான செயல்களை புரிந்து சரியான பயன்களை அடைவீர்கள். சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசி என்பர்களே, ராசிக்கு 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 4, 5ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. 4ல சந்திரன் இருக்கும்போது குருவுடைய பார்வை கிடைக்குது. அதனால வசதி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் அங்காரகனுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. அவர் இப்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு. அதனால எளிமையை கை கொள்ளணும். எளிமையான உணவு, எளிமையான பழக்க வழக்கம், ஆடம்பரத்தை தவிர்ப்பது, சுகபோகங்களை தவிர்ப்பது போன்ற விஷயங்களை செய்தால் போதுமானது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன அமைதியும் இருக்கும். 5ல சந்திரன் வரும்போதும் கூட பிள்ளைகள் மீது அக்கறை எடுத்துக்கலாம். அவர்கள் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரையுமே இறைவன் காப்பாற்றுவார், நாம் எல்லோருமே இறைவனுடைய குழந்தைகள் தான் அப்படின்றத நம்பிட்டா போதுமானது. இதனால மனதை நீங்க பக்குவமாக வைத்துக் கொண்டால், எளிய வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டால் இது உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 3, 4ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது ராசிநாதன் அங்காரகன் சாரம் பெற்று இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். குரு பார்வை கிடைக்குது. மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பெரிய அதிக கவனம் எடுத்து செய்ய வேண்டிய பணிகளை முற்பகல் நேரத்துல செய்திடுறது நல்லது. 10:40 அதன் பிறகு 4ஆம் இடத்திற்கு சந்திரன் வராரு. அப்போது நீங்க முன்னேறுவதற்கு என்னென்ன கற்றுக்கொள்ளணுமோ, என்ன தெரிந்து கொள்ளணுமோ அதை செய்யலாம். பிறருக்கு உதவி செய்வதற்கு, உங்கள் மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு, இதுக்கெல்லாம் 10:40 பிறகு நீங்க முயற்சி செய்யலாம். அப்படி செய்யும் போது இந்த நாள் உங்களுக்கு பலனை தரக்கூடிய பயனுள்ள நாளாக அமையும். தனுராசி அன்பர்களே, ராசிக்கு 2, 3ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. நல்ல பண வரவு கிடைக்கும். எடுத்த காரியங்கள் ஜெயமாகும். அனைவரும் உங்களை போற்றும்படி நடந்து கொள்வீங்க. பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி அங்காரகன் சாரம் கொடுத்திருக்கார். சந்திரன் 2, 3ல இருக்கார். 2ல இருக்கும்போது குரு பார்வை கிடைக்குது. 3ஆம் இடத்துல இருக்கும்போது சாண பலம் கிடைக்குது. மிக சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய, நீங்கள் உயரக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசியிலேயும் 2ஆம் இடத்திலேயும் சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரன் இருக்கும்போது குரு பார்வை கிடைக்கிறது. சனி பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். நல்ல பலன்கள் நடக்கும். 10:40 பிறகு 2ஆம் இடத்திற்கு வராரு. கேதுவோடு சேர்றாரு. அங்காரகனுடைய சாரம் கிடைக்குது. குடும்ப நபர்களை அனுசரித்து போகணும். யாரையும் புண்படும்படி பேசக்கூடாது. பண விஷயத்துல மிக கவனமாக இருக்கணும். அலட்சியம், கவனக்குறைவு இதை மட்டும் தவிர்த்துட்டா போதுமானது. இந்த நாள் உங்களுக்கு பலனை தரக்கூடிய நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்திலையும் ஜென்ம ராசியிலும் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கு. 12ல இருக்கும்போது பிறருக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யறது நல்லது. பிரயாணங்கள், வெளியூர், வெளிநாடு சம்பந்தமான ஒரு முயற்சிகளை செய்யறது நல்லது. இதற்கு தேவையான ஆயத்தங்களை செய்வது பலன் அளிக்கும். ராசிக்குள்ள சந்திரன் வரும்போது கேதுவோடு சேராரு. கல்வியில நாட்டம் இருக்கணும். செய்யக்கூடிய வேலையில ஈடுபாடு இருக்கணும். தொழில புதிய விஷயங்கள் அல்லது முக்கியமான விஷயங்கள்னா மிக அதிகமான கவனம் இருக்கணும். அனுபவஸ்தரை உடன் வைத்துக் கொள்ளணும். இப்படி செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு நஷ்டமில்லாத பயனுள்ள நாளாக அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 11, 12ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய முற்பகல் நேரம் 10:40 வரைக்கும் நல்ல லாபம், ஆதாயம் இருக்கும். தனஸ்தான, பாக்கியஸ்தான அதிபதியா இருக்கக்கூடிய அங்காரகனுடைய சாரத்தை பெற்று பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள்ல கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். 12ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது கேதுவோடு சேரார். ஆன்மீக சம்பந்தமான நாட்டம் ஏற்படும். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவலாம். பிடித்த ஆலயங்களுக்கு சென்று வரலாம். தியானம் செய்யலாம். புதிய வகுப்புகளுக்கு செல்லலாம். சிறப்பு வகுப்புகளுக்கு செல்லலாம். குருவுடைய ஆசையை பெறலாம். இப்படிலாம் செய்யும் போது இது உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமையும். இன்றைய ஜோதிட தகவல். கல்வியில வெல்வதற்கு
சரியான துறைகளை எடுத்து அதில் வந்து சிறப்பாக செயல்புரிந்து நல்ல படித்து நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல பணியை பெறுவதற்கு, அல்லது சிறப்பான தொழில் துறைகளை படித்து கற்றுக்கொண்டு சுய தொழில் தொடங்கி பெரிய அளவிற்கு முன்னேறுவதற்கு, அதற்கு ஜோதிட ரீதியான உதவிகள் அதற்கு என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியாக சூரியனிலிருந்து கேது வரை எந்த கிரகம் வந்து உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றதோ அது சம்பந்தமான உதவிகளை நீங்கள் பெற முடியும். அதாவது படிக்கணுன்ற ஆசை இருக்கு, ஆனால் வந்து யார் உதவி செய்வாங்கன்றது தெரியல, அல்லது உதவி கூட வசதி வாய்ப்பு கூட இருக்கு, யார் வந்து சிறப்பாக சொல்லி கொடுப்பாங்க குருவா இருப்பாங்கன்றது தெரியல, அல்லது படித்தாலும் கூட மறந்து போயிடுது, அல்லது படிக்கும்போது மனதிலே ஏறலை. இப்படி நிறைய பேர் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து எளிதான தீர்வுகளை இப்போது நம்ம பார்க்க போறோம். ஒருவருடைய சுய ஜாதகத்துல சூரியன் தான் பலமாக இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சூரியனுடைய ராசி சிம்ம ராசி, அல்லது சூரியனுடைய லக்னம் சிம்ம லக்னம் இது இருந்தா, அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருந்தா, ஒருத்தர் வந்து கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தா, அல்லது ஒருவருடைய சுய ஜாதகத்துல சூரியன் தான் அவர்களுக்கு வந்து நன்மையை செய்யணும், யோகாதிபதியாக இருக்காரு, பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்காரு, அல்லது ஒருவருடைய சுய ஜாதகத்துல ஒரு கிரகம் லக்னாதிபதி, ஒரு கிரகம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, ஒரு கிரகம் பாக்யாதிபதினு இருக்கும். இருந்தாலும் கூட அந்த ஏனைய 2 கிரகங்கள் பலம் இழந்து சூரியன் மட்டும்தான் பலமாக இருக்கு. இப்படியாக இத்தனை நிலைகள்ல சூரியன் தான் ஒருவருடைய ஜாதகத்துல மிக சிறந்த கிரகமாக இருக்காரு, சூரியன் தான் அவருக்கு நன்மையை செய்யணும், அல்லது சூரியனுடைய தசை தான் இப்போது நடக்குது இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சூரியனுடைய காரகத்துவங்களா இருக்கக்கூடிய நன்மைகளை பெற முடியும். அதாவது தந்தை மூலமாக நன்மையை பெறலாம். பொதுவாக அனைத்து குழந்தைகளையுமே வந்து தந்தை தான் படிக்க வைக்கிறார் பொருள் செலவு செய்து. இந்த காலகட்டத்தில் தாயாரும் கூட பணிபுரிகிறாங்க, அதனால அவர்களும் கூட அந்த பிள்ளைகளுடைய படிப்பு செலவில் பங்கெடுத்துக்கிறாங்க, அல்லது தாயாரே முன்னின்று அனைத்து செலவுகளையும் செய்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறது பொதுவான விஷயம்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு படிப்புல உதவிகரமா இருக்கக்கூடியது தந்தையாக இருப்பார். சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு தெரியாத விஷயங்களை தந்தை வந்து சொல்லிக் கொடுப்பார், அல்லது உங்களை வந்து ஊக்குவிப்பார், உங்களை தேற்றுவார். இப்படி தந்தை இடத்திலிருந்து உதவியை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக அரசாங்க ரீதியான உதவிகளை எதிர்பார்க்கலாம். சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் அரசு சார்ந்த கடன்களை பெற்று சலுகைகளை பெற்று இலவச கல்வி ஸ்காலர்ஷிப் கல்வி இதை வந்து படிக்கலாம். அரசு சார்ந்த அரசு கோட்டா இருக்குல்ல அது சம்பந்தமான ஒரு சலுகையை பெற்று கல்வியை பயிலலாம். அதன் பிறகு சூரியனுடைய காரகத்துவமா இருக்கக்கூடியது பகல் நேரம். அதனால நீங்க வந்து பகல்ல படிச்சா சூரியன் இருக்கும்போது படித்தா அது எப்போதுமே உங்களுக்கு வந்து மனதில் இருக்கும், மறதி வராது, படிக்கும்போது நன்றாக புரியும், குழப்பம் இருக்காது, நீங்க முதல் நபராக வர முடியும், வெற்றியாளராக உருவாக முடியும். இப்படியாக சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு என்னென்ன ஒரு உதவிகள் கிடைக்கின்றது இன்னைக்கு தெரிஞ்சிட்டோம். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.